கும்ப ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். ஜென்மத்தில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறாங்க. கடந்த 1.5 வருட காலமாக சர்ப்பதோஷத்தோட பின்னணியில் நீங்கள் இருந்தீங்க. அதனால பல காரியங்களில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். இனம் புரியாத கவலை இதயத்தை சூழ்ந்திருக்கலாம். எதை தொட்டாலும் தாமதம் ஏற்படுதுங்கிறதுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இதற்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு வரப்போகுது. இந்த மாதம் நடைபெற ராகு கேது பெயர்ச்சியின் போது உங்களுக்கு நல்லது நடக்கும். ஜென்மத்தில் உள்ள கேது பின்னோக்கி போக போறாரு. மகரத்தில் சஞ்சரிக்கிற கேதுவால மனக்கலக்கம் அகலும், மதிப்பும் மரியாதையும் உயரும். சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகு 6ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அதனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். மறைந்த ராகுவால நிறைந்த தனலாபம் இருக்கும். உத்தியோகத்துக்காக புதிய முயற்சி செஞ்சவங்களுக்கு அது கைகூடி வரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவங்க குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி குருவின் பார்வை உங்கள் ராசியில பதிகிற நேரத்துல அதற்கான முயற்சியில ஈடுபடலாம். சுய ஜாதகத்துல திசா புத்தி பலம் பெற்று இருந்தால் தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். தற்சமயம் உங்களோட ராசியில இருந்து சர்ப்ப கிரகங்கள் விலகிறதுனால யோக பலம் பெற்ற நாள்ல அனுகூலம் தரும் ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரங்களை செய்வது நல்லது. அப்பொழுதுதான் பாம்பு கிரகங்களோட ஆதிக்கத்தால வரும் பலன்கள் நற்பலன்களாக அமையும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி 3 மாத காலத்திற்குள் நல்ல நாள் பார்த்து சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செஞ்சுக்கணும். வார வழிபாடாக துர்க்கையையும், வெள்ளிக்கிழமை அம்பிகையும் வழிபடுறதும், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுவதும் நல்லது. ஜூலை 22ஆம் தேதி சிம்மத்திற்கு புதன் போறாரு. பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் சப்தமஸ்தானத்துக்கு வருவது யோகம். பயணங்களால பலன் கிடைக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் உருவாகும். நிலையான வருமானத்திற்கு வழி செஞ்சுக்குவீங்க. மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பு செய்வாங்க. ஜூலை 30ஆம் தேதி சிம்மத்திலும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி கடகத்திலும் புதன் வக்ரம் பெற போறாரு. இந்த வக்ர காலம் உங்களுக்கு நற்பலன் வழங்கும் காலமா இருக்கும். பஞ்சம அஷ்டமாதிபதியாக விளங்கும் புதன் வக்ர இயக்கத்துல இருக்கும் போது பிள்ளைகள் வழியில விரயம் ஏற்படலாம். அதை சுப விரயமாக மாற்றி அமைச்சுக்கிறது நல்லது. அஷ்டமாதிபதி வக்ரம் பெறதுனால இழப்புகளை ஈடு செய்ய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். ஜென்ம கேதுவும் சப்தம ராகுவும் நிகழும் விலகும் மாதமா இது இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் அகலும். கடை திறப்பு விழாக்களும் கட்டிட திறப்பு விழாக்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கல்யாண கனவுகள் நனவாகும். புதிய உத்தியோக முயற்சியில் வெற்றி கிடைக்கும். முன்கோபத்தின் காரணமா முன்னேற்றத்தில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் இனி இருக்காது. ராகு கேது பலத்தால பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அதை எந்த நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு இனி முடியும். ஆகஸ்ட் 4ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகும் போது ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். உற்சாகத்தோட பணிபுரிவீங்க. ஊர் மாற்ற சிந்தனை அகலும். தொழிலில் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். வெளிநாட்டு யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நன்மைகள் நடைபெறும் மாதமாக இருக்கும். பெற்றோர் வழியில பிரியம் கூடும். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியில இருந்து சில காரியங்களை முடிச்சு கொடுக்கறதுக்கு உதவி செய்வாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். பிணக்குகள் அகன்று இணக்கம் கூடும். தாய்வழி ஆதரவு உண்டு. கூட பிறந்தவங்க உங்களோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு முன் வருவாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பாங்க. பணி உயர்வு பற்றிய தகவல் வந்து சேரும். ஜூலை மாதத்தில் நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 19, 20, 30 அப்புறம் 31. ஆகஸ்ட் மாதத்தில் 4லிருந்து 6 தேதிகள் வரைக்கும், அப்புறம் 12லிருந்து 14 தேதி வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் கருநீலம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.